உண்மையினால் அன்பு கூறு என்று புதிய ஏற்பாடு நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அதாவது வெறும் வார்த்தையினாலும் அல்ல, கிரியினால் அன்பு கூறணும்னு பார்த்தோம். இன்னைக்கு உண்மையாகவே அன்பா இருக்கணும். அதாவது வெறுமனே நடிக்க கூடாது, மாய்மாலம் பண்ணக்கூடாது, எந்த செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸும் இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு புகழை பெறுகிறதற்கோ இல்லை யார் இடத்துல இருந்தாவது எதையோ ஒன்றை பெற்றுக்கொள்கிறதற்காகவோ இல்லை நம்ம ரொம்ப ஆவிக்குரியவர்களா காட்டிக் கொள்கிறதற்காகவோ இல்லை இன்னொருத்தவங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணுகிறதற்காகவோ எதற்காகவும் இல்லாமல் உண்மையாக நம்ம அவர்களை நேசிக்கிறவர்களாக அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய அடையாளம் அவனுடைய ட்ரெஸ்லயும் வெளிப்புற தோற்றத்திலையும் இல்ல, அன்பு. அதாவது அவன் தேவனை அந்த அன்பை உடுத்தி இருக்கிறான். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்தவரை அறிந்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருக்கணும். கிறிஸ்தவ போதகத்துடைய கோல் சுத்தமான மாயமற்ற அன்பு. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் நம்ம ஊக்கமாய் அன்பு கூறணும். தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதுறாரு, சகோதரரே, உங்களுக்காக நாங்க எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். ஏன் அப்படின்னா உங்களுடைய விசுவாசம் பெருகுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறது. அதனால இதெல்லாம் பார்த்து நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். உண்மையான ஒரு ஊழியக்காரன் விசுவாசிகளுக்குள்ளார இருக்கிற அந்த ஐக்கியத்தையும் அன்பையும் கண்டு தேவனை ஸ்தோத்திரிக்கிறான். நமக்கு தேவ பக்தியில நம்ம வளர்றதுக்கு ஆசைப்படுறோம். ஆனா அந்த பக்தி வளரும் பொழுது அன்பும் வளரணும். தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்கணும். தேவனை யாருமே ஒரு நாளும் பார்த்ததே இல்ல. நம்முடைய அன்பினால் தேவனை நம்ம மக்களுக்கு காண்பிக்கிறோம். வேதம் சொல்கிறது, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்ல. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். பவுல் சபைகளுக்கு கண்டிச்சு எழுதுறாரு, கண்ணீரோட எழுதுறாரு, அன்பா எழுதுறாரு. அவர் எழுதுறாரு, சபைகளை குறிச்சதான கவலை தான் எனக்கு நாள்தோறும் என்னை நெருக்குது. உங்களில் ஒருவன் பலவீனனா இருந்தால் நானும் பலவீனன் ஆகிறது இல்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ? ஸோ உங்களுக்குள்ளார நீங்க வீக்கா இருந்தீங்கன்னா நானும் வீக்கா ஃபீல் பண்றேன். நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா என் மனது எரியுது, ஏதோ நான் தப்பு செய்தது போல. அது மாதிரி கொலோசையருக்கு சொல்றாரு, உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் இன்னும் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற சபையாருக்காகவும் எனக்கு மிகுந்த போராட்டம் இருக்குது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். கேள்வி: நான் மற்றவர்களுக்கு அன்பை காட்டும் போது என் உள்ளம் என் வெளிப்புற செயல்களை போலவே உண்மையா இருக்கிறதா, அல்லது பாராட்டுக்காகவோ வேற ஏதோ தனிப்பட்ட ஆதாயத்திற்காகவோ நான் சில நேரங்களிலே நன்மை செய்து அன்பு கூறுகிறது போல காட்டிக் கொள்கிறேனா? ஜெபம்: அன்புள்ள ஆண்டவரே, உண்மையினாலே நான் அன்பு கூற, மாயமற்ற அன்பை நான் செலுத்த, நான் அன்பா இருக்கிறதன் மூலமாய் உண்மை நான் பிறருக்கு காட்ட எனக்கு உதவி செய்யுங்க. ஆமேன்.